தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரத்தின் தங்கச்சி மடத்தில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், தகவல்கள் என்ன? ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை பாத்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை ஒரு படகையும் அதுல இருந்து 5 மீனவர்களை சிறைப்பிடித்திருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மீது எல்லை தாண்டி வழக்கு பதிவு செய்து இன்று வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக ராமேஸ்வரம் மீன்பிடிக்க செல்லும் ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவது, சிறைப்பிடிப்பது அதிகப்படியாக நடந்து வருகிறது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த 5 மீனவர்களை உடனே விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீனவ குடும்பங்கள் பாத்தீங்கன்னா தங்கச்சி மடத்துல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டத்தில் மீனவர் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனே விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல மத்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் கண்டனங்கள் தெரிவித்து வராங்க. மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேசி அந்த மீனவர்களை உடனே விடுதலை செய்ய கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி கோரிக்கை வைக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது பாமன் நாட்டுப்படகு மீனவர்கள் 9 பேரையும் சிறைப்பிடிக்கப்பட்டது ராமேஸ்வரம் மற்றும் பாமன் மீனவர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.